நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திரன் வி ஆர் ராஜா குளத்தூர் பேசுகிற ஸ்ரீ மாத்திரை நமக. இதனுடைய 1008வது வீடியோ. இந்த வீடியோவில் காத்தாலும் என்ன பேசலாம்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஃபஸ்ட் ஐ டிசைட் டு டாக் ஆன் பாலாம்பிகையை பற்றி பேசலான்ற மாதிரி புத்தகத்தை எடுத்து வச்சுட்டேன். டக்கும்போது வேக் சரபேஸ்வரம் ஒரு மேட்டர் அமைச்சிருந்தார். இது லாங் பேக் நான் பேசின மாதிரி ஞாபகம். ஐம் நாட் ஷியோர். வாட்ஸ்அப்பில் சொன்னேன்னா இது தெரியல. மகாபெரிவா எங்காத்தரோட இப்போ நான் பூஜை பண்ணியிருக்கேன். அதுக்கு பவானின்னு ஒரு அம்பாள். பவானினா பெரிய பாளையத்து பவானி நினச்சி கொண்டாடுங்க. அது மாரியம்மன் அவதாரம். அது சங்கு சக்கரம் வச்சுருக்கோம். கையில் வாழும் கபாலம் வச்சுருந்த மாதிரி இடுப்பு கீழே இருக்காது. காலெலாம் பார்க்க முடியாது. பெரிய பாளையம் பெருசாக இருக்கும் அந்த ரூபம். முன்னாடி ஒரு குழவி கல்லாட்டம் இருக்கும். அதுக்கு பெரிய முகம் சாத்திருப்பாங்க, வெள்ளி முகம். அந்த குழவி கல்லினுடைய உயரமே ஒரு அடி கூட இருக்காது. பட் அந்த ரூபத்தினுடைய வெள்ளி முகம் கிட்டத்தட்ட 3-4 அடி உயரத்துக்கு பண்ணிச்சுமா பெருசாக. உள்ளே பார்த்தா அந்த இதாக இருக்கும். அது பேர் சுயம்புதான் இருக்கும். அது பவானின்ற. ஏன்னா ஆத்தங்கரை ஓரத்தில் கிடச்சதுனால அது மாதிரி பேர் உண்டு. பவானி வச்சுருக்கா. பவானால தண்ணின்னு அர்த்தம், நீரை குறிக்கிறது. இப்போ கம்மிங் டு அவர் சப்ஜெக்டுடைய இந்த பவானி அம்மன். அதை பரமாச்சாரியார் நிறைய பேருக்கு அந்த காலத்தில் கல்யாணம் அலைஞ்சிட்டு பெண்கள்லாம் சொல்லும்போது ஒரு படம், இந்த படம் எங்கள் அக்காலாம் கூட பூஜை பண்ணியிருக்கா. இப்போ எங்கள் அக்கா பெரிய அக்காக்கெல்லாம் 84 வயசு ராணிப்பட்டையில் இருக்கா. அவள்லாம் கூட இந்த படத்தை பூஜை பண்ணியிருக்கா. இந்த படம் தான் பரமாச்சாரியார் ரெக்கமெண்ட் பண்ணி எல்லோரும் பண்ணா. ஒரு கையில் தாமரை புஷ்பம் வச்சுருக்கா, ஒரு கையில் சங்கு வச்சுட்டுருக்கா. வரம் அபயம். அம்பாள் நீர்நிலையில் நடுவில் நிற்கிறா. இது பவானி அம்மன் பேர். இது மாரியம்மன் அம்சம் இல்லை. இது பார்வதியோட அம்சம். ரொம்ப சுத்த சாந்த ஸ்வரூபி அம்பாள். இதில் பாருங்க, நீரில் கிடைக்கிறது தான் தாமிர புஷ்பம். சங்கு அதுவும் நீரில் கிடைக்கிறது. சங்கநிதி பத்மநிதி சொல்கிறோம் இல்லையா, அந்த 2 நிதியும் கை. பத்மநிதினா சாமரை, இது சங்கு சங்கநிதி. இது 2 கையில் வச்சுட்டு ஒரு கையில் வரம், ஒரு கையில் அபயத்தை காமிச்சுட்டு இருக்க. இந்த வரம் கொடுக்குற கையிலேருந்து பாருங்க, அந்த நீர் அதுலேருந்து வர மாதிரி இருக்கு. ஆக்சுவலாக மலையிலேருந்து அருவி இந்த குளம்பாட்ட தேங்கிறது. இது இந்த படம் ரொம்ப ஃபேமஸ் அந்த காலத்தில். எல்லா ராத்துலேயும் இருக்கும் அந்த படம். இப்போ இதை பற்றி தான் பார்க்க போகிறேன் இன்னைக்கு. திருமணம் கைகூட பெரிவா தந்த அம்பாள் படம். இல்லறமாவது நல்லறம் அன்று என்பது ஆண்டோர் வாக்கு. ஆனால் தங்கள் பெண்ணுக்கோ பிள்ளைக்கோ இன்னும் நல்ல மனவாழ்க்கை அமையவில்லை என்று கவலைப்படும் பெற்றோர்கள் பலர் இன்றைக்கும் இருக்கவே செய்கிறார்கள். எஸ்பெஷலி பொண்களுக்கு கல்யாணம் கூட பையன் கல்யாணமே ஆகல, 40 வயசு, 45 வயசு, 49 வயசுலான்றான். தலையை சுற்றுறது கேட்டால. 1960களில் தொடக்கத்தில் பல பெற்றோர்கள் மகாசாமிகள் தரிசித்த போது தங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் நடைபெற்று வருவதாக தங்கள் வருத்தத்தை கண்டு பிரார்த்தனை செய்தார்கள். அந்த காலத்திலாம் பொண்களுக்கு கல்யாணம் ஆகுது கஷ்டம். 1008 கண்டிஷன் போட்டிருந்தா பிள்ளையாத்துல. எஸ்பெஷலி பிராமின் ஃபேமிலியில் ரொம்ப மோசம். என்னவோ பிள்ளைய பத்தால இதுவாட நடிச்சிருந்தான் அந்த காலத்தில். இப்போ அதுக்கெல்லாம் அடி வாங்குறாங்க பிள்ளைய பத்தவர்கள்லாம். பொண்ணு 1008 கண்டிஷன் போடுறது இப்போ. ஸோ அவர்கள் கவலையை போக்குவது போல மகா சுவாமிகள் பவானி அம்பிகையின் திருவுரு வண்ணத்த படத்தை உரிய மந்திரம் மற்றும் பூஜைக்கை முறையுடன் அனுகிரகம் செய்து அருளினார். இந்த படம் நீங்கள் கூகுளில் கூட எடுக்கலாங்க. எடுத்து பிரிண்ட் பண்ணி வச்சுக்கலாம். அது ஸ்லோகமே இருக்கும். அம்பிகையின் படத்தை பிரேம் போட்டு செய்து பூஜை அறையில் வைத்து தினமும் காலையில் ஸ்நானம் செய்துவிட்டு அம்பிகையை மகா சுவாமிகளை தியானித்து விட்டு முதல் நாள் அம்பிகையின் நெற்றியிலும் வலது திருவடியிலும் சந்தனம் குங்குமம் போட்டு வைத்து படத்தின் பின்பக்கம் கொடுக்கப்பட்டுள்ள சமஸ்கிருத பின்பக்கம்லாம் இல்லை, இந்த 4 சைட்லேயும் போட்டிருக்கான், மந்திரம் போட்டிருப்பான். சமஸ்கிருத ஸ்லோகத்தை பாராயணம் செய்து பழமோ சுத்த அன்னமோ நிவேதனம் செய்ய வேண்டும். சமஸ்கிருதம் செய்யாதவர்களுடன் இந்த தமிழ் ஸ்லோகத்தை பாராயணம் செய்யலாம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொட்டு வீதம் பிரதர்ஷனமாக வைத்து இடமிருந்து பலமாக படத்தை சுற்றி வைத்து கொண்டு வர வேண்டும். அம்பிகையின் இடது திருவடியில் நிறைவு பெற செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஸ்லோக பாராயணத்துடன் நிவேதனமும் செய்ய வேண்டும். இந்த பூஜையை யாருக்கு திருமணம் நடைபெற வேண்டுமோ
அவர்தான் செய்ய வேண்டும். அப்பா அம்மா பண்ணி பிரயோஜனம் இல்லை. அந்த எந்த குழந்தைக்கு ஆம்பளை பையனா சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, அவா அந்த பூஜை பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. ஒரு பிரதர்ஷனம் பூர்த்தி செய்ய அடைவதற்குள் திருமணம் கூடி வரும். சில காரணங்களால் திருமணம் கூடி வரவில்லை என்றால் வைத்த பொட்டுக்களை துடைத்துவிட்டு மறுபடியும் பூஜையை தொடங்க வேண்டும். இரண்டாவது பிரதர்ஷனம் நிறைவேறுவதற்கு கண்டிப்பாக திருமணம் கூடிவிடும் என்பதும் பலரும் அனுபவத்தில் கண்டு உண்மை. திருமணம் கைகூட பெரியவா இந்த அம்பாள் படம் என்ன அந்த இதில் என்ன சொல்லுதுன்னா, சரண்யே வரண்யே சுகாரண்ய மூர்த்தே கிரண்யோத ராத்தியே ரகண்யே சுப்புண்யே பவாரண்யே பீதேஷ மாம்பாயி பத்ரே நமஸ்தே 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 பவானி. இதுக்கு என்ன அர்த்தம்னா, தஞ்சம் அளிப்பவள் நீ, தரத்தில் உயர்ந்தவள் நீ, தயை உரிமைதான் இலகுரும் அம்பிகை நீ, நம் சிவனோடு அறியும் நான்முகனும் அளவில் நாட்டறியா இசையோய் புனித மிகுந்தவளே, அஞ்சனன் யான் அடற்பிறவி துயக்கண்டு அபயம் அளித்திடுவாய் அன்னை சுமங்கலியே, செஞ்சரண முயமே சேர்ந்து பணிந்துருகி சென்னி வணங்கியேன் நான் பவானி என்னும் சொல்கிறேன் அர்த்தம் அதுக்கு. ஸோ இந்த திருப்பி இந்த சமஸ்கிருத ஸ்லோகத்தை சொல்கிற பாருங்க. சரண்யே வரண்யே சுகாரண்ய மூர்த்தே கிரண்யோதய ராத்திரே ரகண்யே சுபுண்யே பவாரண்யே பீதேஷ மாம்பாகி பத்ரே நமஸ்தே 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 பவானி. இதுதான் பிரிண்ட் பண்ணியிருக்கோம், தமிழ் எழுத்துல தான் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். சமஸ்கிருதத்தில் எல்லாம் பிரிண்ட் பண்ணியிருக்காது, சைட்டில் வேணால் இருக்கலாம் அது அந்த மாதிரி. ஸோ இந்த படத்தை போட்டு யாருக்கு கல்யாணம் ஆலையோ அவள் பூஜை பண்ணணும், பொட்டு வச்சுட்டே வரணும். அதான் வலது காலில் ஆரம்பித்து போட்டு இடது காலில் முடியணும். ஸோ இது நம்ம பிரதர்ஷனம் வரா மாதிரி, இது அப்பிரதர்ஷனம் கிடையாது. இப்போ தித்யா புதியெல்லாம் பண்ணும்போது அப்பிரதர்ஷனம் பண்ணுறோம், இது அப்படி இல்லை, பிரதர்ஷனமாக வரணும். இந்த சுற்றி அப்படியே இந்த பொட்டு வச்சுட்டு இப்படியே முடிக்கணும். ஸோ எங்கள் காலத்துலலாம் பண்ணியிருக்கா, நான் சொல்கிறதெல்லாம் 60-70 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு எங்கள் காலத்தில் அது. ஸோ கல்யாணம் ஆகியிருக்கு எங்கள் அக்காக்களுக்கெல்லாம். எனக்கு கூட பிறந்த சகோதரிகள் 5 பேர் எங்கள் காலத்தில். ஸோ பெரிய அக்கா கல்யாணத்தும் போது எங்கள் அம்மாவுக்கு 9 மாதம் குழந்தை வயிற்றில். ஸோ அவள் கல்யாணம் ஆகும்போது தான் அதுக்கப்புறமா தான் நானே பிறந்தேன். ஸோ 2வது அக்கா கல்யாணத்துலேருந்து இது பவானி பூஜை பண்ணியிருந்தேன் எங்கள் கச்சேரி இதில் திருத்தணியில். அதே மாதிரி ஓல்டு பஜார் ஸ்ட்ரீட் திருத்தணியில் இருந்தோம், அங்கே இன்னொரு அக்கா பண்ணியிருக்கா. மாதிரி எங்கள் காலத்தில் எல்லாருமே பண்ணியிருக்கா அந்த பூஜையை. அந்த படமே எங்கள் காலத்தில் 50 வருஷம் இருந்தது சொல்ல. அப்புறம் இப்போ இது உள்ள தண்ணியெல்லாம் இறங்கி வீடெல்லாம் மாற்றும் போது இப்போ ஆயிடுச்சது. ஸோ இப்போ நான் திருப்பியும் போட்டு வச்சேன். இப்போ கல்யாணம் அடுத்து மாடியில் கொண்டு போட்டாத அதை அதுலேருந்து தண்ணி கொஞ்சம் இறங்கி எடுத்து இந்த படத்தில். ஸோ இந்த படம் கட்சி ரொம்ப 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 சாக்கியமானது. யார் யாரில் கல்யாணம் ஆனோமோ அவள்லாம் தே கேன் ட்ரை திஸ். அதாவது ரொம்ப ரொம்ப இதெல்லாம் எளிமையான பூஜா முறைகள், அதை பண்ணலாம், ரொம்ப கஷ்டப்படவே வேண்டாம். ஜோசியா கிஷியால் அது தனி. இது இந்த இறை நம்பிக்கையோடு செய்யும்போது அவளோட ஆற்றுல கல்யாணம் கட்டாயம் கட்டிமட சுத்தமும் இந்த இதுவும் என்ன சொல்கிறது ஒரு மங்களகரமான நிகழ்ச்சிகள் நடக்கணும்னு சொல்லி பிரார்த்தித்துட்டு இந்த பிரம்மாச்சாரியாரையே நம்ம நினச்சிட்டு அவர் சொன்ன இந்த படத்தை பூஜிப்போன்னு சொல்லி இந்த பதிவை எனக்கு அமிச்ச திரு விவேக் சர்வருக்கு நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.